ஆஸ்திரேலியாவோட முக்கியமான ராணுவ அதிகாரி அந்த நாட்டோட ஊடகத்துக்கிட்ட வந்து இந்தியர்கள் மற்றும் சீனர்கள் கிட்ட இருந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு மிக முக்கியமான சீக்ரெட் மிலிட்டரி ப்ரோக்ராமை பாதுகாக்கிறது பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்தளவுக்கு அதிகமாக இந்திய ஸ்பைஸுன்றத ஆஸ்திரேலியாவுக்குள்ளே ஊடுருவ விட்டு இந்த ஆஸ்திரேலியாவோட முக்கிய இராணுவ ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்தியா முனைப்பாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீனாவும் ரொம்ப முனைப்பாக இருக்காங்கன்னு சொல்லி அவர் சொன்ன கருத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப போல்டாக இருக்குது. இந்தியாவாகிய நம்மளோட நாடு இதுவரைக்கும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவை தவிர வேறு எந்த ஒரு நாட்டுக்குள்ளேயும் பெரிய ஸ்பை வேலையிலலாம் ஈடுபட்டது கிடையாது. இந்தியாவோட எதிரிகளை டார்கெட் பண்ணி தூக்குறதுல மட்டும்தான் நம்மளோட உளவு அமைப்பு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு மிலிட்டரி ப்ரோக்ராமை இது வரைக்கும் வேவு பார்த்த மாதிரி எந்த ஒரு செய்தியும் வந்தது கிடையாது. இப்போ வந்திருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஆஸ்திரேலியாவோட அக்யூசியேஷன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான மிலிட்டரி ப்ரோக்ராம் அப்படின்றது இப்போ கரண்ட்டாக அவங்க நாட்டில் போய்கிட்டு இருக்கு. அதுதான் ஆக்கஸ். ஆக்கஸ்னால் ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ் இந்த 3 நாடுகளும் இணைந்து ஆஸ்திரேலியாவுக்காண்டி நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை உருவாக்க போகிறாங்க ஆஸ்திரேலியாவில் வச்சு. எதற்காண்டி ஆஸ்திரேலியாவுக்காண்டி இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸை உருவாக்குறாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட சவுத் சைனா சீல சீனர்களோட டாமினன்ஸை குறைக்கிறதுக்காண்டி அமெரிக்கன்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் ஆசட்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பல்கள் மட்டும்தான் பிஎல்ஏவை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு சரியான ஒரு ஆளாக இன்றைக்கி சவுத் சைனா சீல இருக்குது. அதை தாண்டி ஜப்பான் என்னதான் பெரிய நேவியை வச்சுருந்தாலும், ஆஸ்திரேலியா என்னதான் பெரிய நேவியை வச்சுருந்தாலும் அவங்க பிஎல்ஏ நேவியோட கம்பேர் பண்ண முடியாது. இன்றைக்கி தேதிக்கு உலகத்தில் ரொம்ப அதிகமான வார்ஷிப்பை வச்சுருக்கிறது பிஎல்ஏ நேவி. அமெரிக்கன்ஸே அவங்க ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. குவாலிட்டி ஆஃப் வார்ஷிப்பில் தான் இன்றைக்கி வரைக்கும் அமெரிக்கன்ஸை அடிச்சிக்க முடியல. ஆனால் குவான்டிட்டி ஆஃப் வார்ஷிப்பில் சீனர்கள் என்றைக்கும் அமெரிக்கர்களை தோக்கடிச்சிட்டாங்க. இந்த நிலைமை இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலத்தில் சீனர்கள் அமெரிக்காவோட பயங்கரமான எண்ணிக்கையில் போர்க்கப்பல்களை நிறுத்தி இந்த குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதையே குவான்டிட்டியை வச்சு ஓவர்டேக் பண்ணுவாங்க. அந்த சூழலை நடக்கும். அதனால தான் அமெரிக்கா என்ன முடிவு பண்ணுறாங்க, இந்த சவுத் சைனா சீயை சுற்றி இருக்கக்கூடிய சில முக்கிய நாடுகள் ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா இந்த 2 கண்ட்ரிஸ்கிட்டே ஒரு பெரிய மிலிட்டரி பேக்டை போட்டு அவங்களோட கடற்படையை வலிமையாக்குனாங்கன்னா சீனர்களை தடுக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு இந்த 2 நாடுகளும் உதவி செய்யும் அப்படின்ற கான்செப்டில் இவங்களோட சில மிலிட்டரி டீல்ஸில் ஈடுபடுறாங்க. அப்படி ஒரு மிலிட்டரி டீல் தான் ஆக்கஸ். இந்த ஆக்கஸு கீழே நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்றதை ஆஸ்திரேலியாவுக்காண்டி அமெரிக்கா மற்றும் யூகே இணைந்து கட்டி கொடுப்பாங்க. இப்போ உலகத்தோட அதிநவீன நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை வச்சுருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா அது அன்டவுட்டட்லி அமெரிக்கா தான். இந்த அமெரிக்கா உருவாக்குற நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் ஏன் இந்த அளவுக்கு சுப்பீரியராக இருக்குது அப்படின்னா சிம்பிளான காரணம், அந்த நியூக்ளியர் சம்மரின் எதிரிகளோட கண்ணில் படாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்ற ஒரே ரீசன் தான். என்ன தான் இந்த நீர்மூழ்கி கப்பல்களில் இருக்கிற ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரஷ்ய ஆயுதங்கள் மிக சிறந்து விளங்கினாலும் அந்த நீர்மூழ்கி கப்பலை எந்த அளவுக்கு எதிரிகளால் கண்டுபிடிக்க முடியுன்ற அந்த ஒரு இடத்துல மட்டும் அமெரிக்கர்கள் தான் உலகத்திலேயே நம்பர் 1 இருக்காங்க. அவங்க அடிச்சுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய அவங்களோட அட்வான்டேஜை வச்சு தான் இன்னைக்கு தேதிக்கு உலகத்திலேயே ரொம்ப சுப்பீரியரான நேவியை கொண்டிருக்கு அமெரிக்கா. பட் என்னதான் இவ்வளோ சுப்பீரியரான நேவியை கொண்டு இருந்தாலும் அவங்களோட நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ்லாம் பல ஆண்டுகள் பழசாயிருச்சு. அந்த பழைய சம்மரின்ஸ் எல்லாத்தையும் புதுப்பிக்கிறதுக்கு அவங்க என்னதான் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் ஈடுபட்டாலும் அந்த நியூக்ளியர் சம்மரின்ஸை தூக்கி கெடாசிட்டு புதுசாக மறுபடியும் டிராயிங் போர்டிலேருந்து ஒரு புதிய நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை உருவாக்குனா தான் பெஸ்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு. அதை தான் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு அவங்க கட்டக்கூடிய இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் இருக்கிற நுவான்சஸை தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற சில முக்கிய தகவல்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொந்த நாட்டில் ஒரு மிக சிறந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை உருவாக்குவாங்க. இதுதான் அவங்களோட நோக்கம். இப்போது இந்த நோக்கத்துக்கும் இந்திய விஞ்ஞானிகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றத பார்ப்போம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இந்தியர்கள் இருக்காங்க. ரொம்ப முக்கியமான இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் எல்லாத்துலேயுமே ஒரு கணிசமான அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவோட இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் ப்ரோக்ராமுக்கு ஏகப்பட்ட இன்ஜினியர்ஸ் அவங்க சொந்த நாட்டில் தேவை அப்படின்றப்ப அதற்கான ஜாப் அப்ளிகேஷன் போஸ்டிங்ன்றதை ஆஸ்திரேலியா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாப் அப்ளிகேஷன்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நபர்களை ஸ்ட்ரிக்டாக
ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் அந்த நியூக்ளியர் சப்மரீனு கிட்டேயே விடுவாங்க. ஏன்னா இது அமெரிக்காவோட மிக முக்கியமான ரகசியம். ஸோ அந்த ரகசியம் எதிரிகளோட கைக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் ஆல்ரெடி ஆஸ்திரேலியா கூட பேசி இந்த மாதிரி எல்லா நபர்களையும் ஸ்க்ரீனிங் பண்ணி அவங்களுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு சின்ன தவறு இருக்குது, ஒரு சின்ன விஷயம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான இடத்த கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாற்றிருக்காங்க. இப்போது இவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்டாக மாற்றப்பட்டிருந்தாலும் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டுன்ற இடத்துல அதில் மிக மிக கணிசமான அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்திய இராணுவத்தோட லிங்கில் இருக்கிற நபர்கள் அப்ளை பண்ணுறாங்க, அந்த அப்ளிகேஷன் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை தான் ஊடகங்களுக்கு அந்த முக்கியமான இராணுவ அதிகாரி தெரிவிக்கிறார். ஸோ இவ்வளவு அதிகமான மிலிட்டரி பேக்ரவுண்டில் இருக்கிற நபர்கள் ஏதோ ஒரு வகையில், டைரக்ட்லாம் கிடையாது, இன்டைரக்டாக ஏதோ ஒரு வகையில் மிலிட்டரி கான்டாக்டில் இருக்கிற நபர்கள், இந்தியன் ஆர்மியோட கான்டாக்டில் இருக்கிற நபர்கள் எதற்காண்டி இந்த நியூக்ளியர் சப்மரீன் ப்ரோக்ராமை கட்டுறதுக்கு முனைப்பு காட்டுறாங்க அப்படின்னா டெக்னாலஜியை நோட்டீஸ் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு தான். ஸோ நம்ம எப்படி முனைப்பு காட்டுறோமோ, அதாவது இந்த டெக்னாலஜியை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முனைப்பு காட்டுறோமோ, அதே மாதிரி சீனர்கள் அவங்களுக்கு எதிராக வரக்கூடிய இந்த டெக்னாலஜி எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு சைனீஸ் என்ஜினியர்ஸையும் இந்த நியூக்ளியர் சப்மரீன் ப்ரோக்ராமுக்குள்ளே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இதுதான் இங்கே அந்த ஆக்கஸை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். ஏன்னா ஆக்கஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் ஏற்கனவே இதில் இணைய முயற்சி பண்ணுச்சு. பட் அமெரிக்காவோட மிக முக்கியமான நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன் சீக்ரெட்ஸ் எல்லாம் இந்தியா கூட ஷேர் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி, இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு பணிஞ்சு போகாத ஒரு நாடு, நாளைக்கு இந்தியாவே அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அல்லவா. ஸோ அதனால் ஆக்கஸ் டீலுக்குள்ளே இந்தியாவை கொண்டு வரலை. பட் ஆஸ்திரேலியாவும் யூகேவும் அண்ட் ஜப்பானுமே இந்த ஆக்கஸ் டீலுக்குள்ளே இந்தியாவை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதாவது அமெரிக்கா கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் கூட வாதாடி இருக்காங்க. இருந்தும் அமெரிக்கன்ஸ் வந்து நம்மளை சில முக்கிய சீக்ரெட்ஸ் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த டீலுக்குள்ளே நம்மளை கொண்டு வரல. ஸோ டீலுக்குள்ளே கொண்டு வராத அமெரிக்கன் டெக்னாலஜி அப்படி என்னதான்டா இருக்குன்றதை பார்க்குறதுக்கு நம்மளோட முனைப்பு காட்டுறாங்கன்றது தான் இங்கே இருக்கிற பாயிண்ட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.